போற்றிவோம் நம சிவாயம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்பார்ந்த ஜனசேகர் அஃபிஷியல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் மற்ற உலகளாவில் இருக்கின்ற என்னுடைய விசுவாசிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இந்த சேனல்ல பேச வேணாம்னு சொன்னீங்க, ஆனா மீண்டும் நான் வந்திருக்கிறேன். காரணம் என்ன? ஜனசேகரை பத்தி யாரும் தப்பா நினைக்காதீங்க. மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறோம். அவர் கேட்குற கேள்வி கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கான்ட்ரவர்சியாக கேட்டால் தான் மக்களுக்கான உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு பேசி தான் இந்த வீடியோ போடுறோம். அதனால் அவர் கான்ட்ரவர்சியாக கேட்கணும். எல்லாமே எதிர்மறையாக இருந்தால்தான் நேர்மறை என்ன என்பது தெரிய வரும். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். என்னன்னு கேட்டா, அரசு இயந்திரத்துல ஒரு பகுதி தான் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில நீண்ட பிரச்சனைகள் கொஞ்ச காலமா இப்ப அடியன் சந்திச்சுட்டு வரேன். அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா பெரிய குப்பன் ஒரு நோயாளி. அவரு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கதாநாயகன் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, இதை நான் சுருக்கமா சொல்றதுக்கோ டெப்தா சொல்றதோ டீப்பா சொல்றதோ இல்லை, டீட்டெயிலா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில டீட்டெயிலா நான் சொல்லணும்னா நீங்க என்னோட ஒத்துழைப்பு கொடுத்து முழு வீடியோவை பாருங்க. பெரிய குப்பன் யார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி கிரிவல பாதையில அடியார்களோடு கலந்து ஆலோசிச்சுட்டு பேசிட்டு, அடியாரோட நானும் இருந்துட்டு அவளுடைய நல்லது கெட்டதெல்லாம் கலந்து பேசிக்கிறது வழக்கம். இப்போ கொஞ்ச நாளா ஓட்டுரிமைக்காக சாதுகளுக்கு கணக்கெடுப்பு நிகழ்ச்சியை அடியன் நடத்திட்டு வரேன். ஓட்டே இல்லாதவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடுத்து அதனுடைய உத்தரவு பெற்று, அதுக்கப்புறம் ஓட்டு அதாவது பிளாட்ஃபார்ம் பீப்புள், ஹோம்லெஸ் பீப்புள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஓட்டு கொடுக்கலான்னு ஒரு உத்தரவு பெற்ற பிறகு இந்த ஓட்டு கேன்வாஸ் சாதுக்கள் நடைபாதைவாசிகளுக்கு அடியன் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பெரியவர் சுயநினைவு இல்லாம மலஜலம் கழித்தவாறு அசூசியாக பல ஆயிரக்கணக்கான ஈக்கள் முய்த்த நிலைமையில அந்த கிரிவல பாதையில பழனி ஆண்டவர் கோவில், குறிப்பா லேண்ட்மார்க் சொன்னா பழனி ஆண்டவர் கோவில் பக்கத்துல இருந்தார். அப்ப நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய அது போல பார்த்தாச்சு, சகிச்சு போய் சலிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்து 20 ஆண்டு காலமா சலிச்சிட்டோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுவோம், அட்டெண்டர் போட்டு வருவோம், அவருக்கு தேவையான செலவுகள், பேஷண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல பார்த்தா எனக்கு முன்னாடி அந்த அட்டெண்டர் அங்க நிற்பாரு. என்னையா பொருட்கள் வாங்கி கொடுத்தேன், உனக்கு தேவையானது கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், எனக்கு முன்னாடி இங்க நிற்கிறேன்னு. சாமி, அவருக்கு எனக்கு ஒத்து வரல சாமி, அங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் எங்களை திட்டுறாங்க சாமி, எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இவங்க இல்லாம போயிடுவாங்க. அப்ப அந்த பேஷண்ட்டு அப்படியே நாளடைவில் எங்களாலையும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்கனால 24 மணி நேரம் அங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இருந்து கவனிக்கக்கூடிய நிலை இல்லை. அப்ப என்ன முடிவு எடுக்கிறோம்? சரிப்பா, இதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, இறைவன் நமக்கு என்ன சக்தி கொடுத்துக்கிறாரோ அதுக்கு தான் நம்மளால செய்ய முடியும். அப்ப இனிமே யாராவது இறந்து கிடந்தா மட்டும் இறந்தவர்களை எடுத்து அடக்கம் பண்ற ஒரு வேலையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் இந்த பெரியவருக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் இறக்கும் தருவாயில இல்லை, அப்படி அசூசியா இருக்கிறாரே தவிர உயிர் போகின்ற அளவுக்கு அவர் மோசமான நிலையில இல்லை. என்ன கிட்ட போய் ஆராய்ஞ்சு பார்த்தா காலில் அடிபட்டு மூட்டி வீங்கி கிடக்குது. அதனால அவரால் எழுந்து நடக்க முடியல. அப்ப கால் சரி பண்ணிட்டா, குணப்படுத்திட்டா, எழுந்து நடக்க முடிஞ்சா நிச்சயமா அவர் உயிர் பழிச்சு என்ன மாதிரி உங்களை மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்து அவர் குணமாக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கால் முறிவுக்கு விழுப்புரம் பக்கத்துல வேட்டவளம் போற வழியில அடுக்கம் என்ற ஒரு கிராமத்துல கால் முறிவுக்கான கட்டு போடுற இடம் இருக்கு. அப்படி அந்த இடத்துக்கு போய் 2-3 பேரை ஒரு அம்மாவுக்கு கூட தோள்பட்டை இறங்கிடுச்சு, அவங்களுக்கு கூட குணப்படுத்திட்டோம். இதுமாதிரி சக்சஸ் பண்ணதுனால விழுப்புரம் போற வழியில, திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போற வழியில அடுக்கத்துல அந்த கால் முறிவு, எலும்பு முறிவு கட்டு போடுற இடத்துல கொண்டு போய் இவருக்கு நம்ம முதல் சிகிச்சை செஞ்சுட்டா
அதுக்கப்புறம் எங்களுடைய ரமணா குடியில் இருக்கு திருநேரண்ணாமலையில், அங்க கொண்டு வந்து வச்சுட்டு பராமரிச்சுக்கலான்னு ஒரு திட்டமிட்டோம். அதன் விளைவாக முதல்ல இங்க இருந்து ஆம்புலன்ஸ் அவருக்கு இலவச ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னா அவரை கொண்டு போயிட்டு அந்த கால் கட்டு போற இடத்துக்கு வேட்டவாளம் பக்கத்துல அடுக்கம்ன்ற ஊர்ல மருத்துவ எலும்பு முறிவு மருத்துவ செய்யலான்னு முயற்சி பண்ணி நாங்க மேற்கு காவல் நிலையத்துல ஆய்வாளரை அணுகிறோம். அப்ப மேற்கு காவல் நிலைய ஆய்வாளருக்கு தகவல் போயுது, வந்து பாக்குறாங்க போலீஸு. பார்த்த உடனே இது அங்கெல்லாம் அவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு 108 ஆம்புலன்ஸ்லாம் வராது, பிரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வைக்கணும்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான செலவாகும். அதனால நாங்க வந்து கரெக்டா எங்களுடைய ப்ரொசீஜர் படி 108 ஆம்புலன்ஸ் மூலியமா ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல சேர்த்துறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் நீங்க மனிதநேயத்தோட உதவி என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லி. இல்லைங்கய்யா வேண்டாங்கய்யா, ஜிஹெச் போனாலே பல தலைவலி வரும், பிரச்சனைகள் வரும், அங்க அட்டெண்டர் கேட்பாங்க, அட்டெண்டர்லாம் இருந்து செய்ய முடியாது, ஏதோ ஒரு நேரத்துக்கு நாங்க உயிர் தண்ணி கொடுக்கலாம், மற்றபடி எங்களால வந்து அங்கேயே இருந்து பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு போதிய அவகாசமோ நேர காலமோ அதுக்கான பிராய்ச்சித்தமோ இல்லை அப்படின்னு சொல்லி 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 பல முறை சொல்லியும் பிடிவாதமாக ஜிஹெச்ல கொண்டு போய் அந்த நோயாளிய பெரிய குப்பன்றவரை சேர்த்துட்டாங்க. அப்புறம் தான் அங்க போய் ஒவ்வொரு விஷயமா அவர்கிட்ட நினைவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சை, உணவு எல்லாம் நீராகார உணவு அப்படி கொடுத்து, பால் பிரெட் அப்படி திடமா கொடுத்து அவர் வந்து யாரு எவருன்னு கேட்டா ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தினுடைய பேர் அது என் வாயிலே வரல, அந்த பேரை சொல்றாரு. அந்த தம்பி ஒருத்தர் இருக்கிற அவர் பேர் வந்து சின்ன குப்பன், இவர் வந்து பெரிய குப்பன் அப்படின்னு ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தினுடைய பேர் சொல்றாரு. அப்படின்னும் போது அது என்ன அக்கம் பக்கத்துல எங்க அங்கன்னா ஒரு நேரத்துக்கு அந்த ராசிபுரத்துல இருந்து உங்க ஊருக்கு எவ்வளவுங்க பயண செலவு? ஒரு நேரம் 3 ரூபாங்கிறாரு, ஒரு நேரம் 30 ரூபாங்கிறாரு, அரை மணி நேரம் டிராவல்ன்றாரு. ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. நாங்க ராசிபுரத்தை ஒட்டி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் போன்ல கேட்டு, ஏங்க இந்த மாதிரி ஊர் இருக்கா, இது மாதிரி ஆள் அங்க யாரா இருக்காங்களா, அதெல்லாம் ஒருத்தவங்க இருக்குன்றாங்க, ஒருத்தவங்க இல்லைன்றாங்க. எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாத சூழ்நிலை. நாம என்ன சொன்னா அடியன் அங்க அட்டெண்டராக சேர்ந்துட்டேன். ஜிஹெச்ல அந்த பயனாளிக்கு ஒரு அட்டெண்டராக அன்னைக்கே சேர்ந்துட்டேன். சேர்த்த அன்னைக்கே பிரச்சனைங்க. அவர் சேர்ந்த அன்னைக்கே பிரச்சனை என்னன்னா, நான் அட்டெண்டராக போய் சேர்ந்து அவருக்கு வந்து யார் மருத்துவர்னு பார்த்து அவங்கள கேட்கலான்னு சொல்லிட்டு நான் அணுகிறேன். அப்போ ஒரு இளைஞர், அவர் யாருன்னே தெரியாதுங்க, ஒரு இளைஞர் திடீர்னு நோயாளிக்கு நீங்க என்னவா வேணும்னு கேட்டார். இல்லைங்க அவர் யாருன்னே தெரியாது, நான் ஒரு என்ஜிஓ, நான் வந்து அவருக்கு வந்து உதவி செய்வதற்காக நாங்களாக முன் வந்து இந்த உதவியை செய்வதற்கு வந்திருக்கிறோம். ஓஹோ, இப்படிதான் எல்லாரையும் கொண்டு வந்து போட்டு போயிடுவீங்களா? ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து போட்டு திரும்பி பார்க்காம போயிடுவீங்களா? இதுதான் உங்க வேலையா அப்படின்னு எடுப்புல எங்களை வந்து போங்க, நான் வந்து மரியாதையா பேசுறேன், இப்படியா போயிடுவியா நீ வாப்போன்னு பேசுறாரு. நான் பொது வெளியில அவர் சொன்னதை மரியாதையா பேசணுன்றதுனால உங்ககிட்ட இப்படி பேசுறேன், ஆனா என்கிட்ட பேசும்போது ஒருமையில பேசுறாரு. நீ இப்படியா போயிடுவியா, செய்வியா, போவியா அப்படின்னு பேசினாரு. அப்ப இவ்வளவு தூரம் நம்மளை கடுமையா பேசுறாரு, யாருன்னே தெரியலையே, அவருக்கு அடையாளம் எதுவுமே இல்லை. நான் கேட்டேன் திருப்பி, ஐயா நாங்க வந்து வாலண்டியரா இந்த பேஷண்ட்டுக்கு உதவுறதுக்கு நான் வந்துட்டேன், அதை அட்மிட் போட்டாச்சு, நான் வந்து அட்டெண்டராகவும் சேர்ந்துட்டேன், நீங்க யாருங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாருங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன செய்யணும், யோ லூசாயா நீ அப்படின்னு என்ன அந்த இளைஞன் வந்து எனக்கு கேட்குறாரு. லூசாயா நீ? இல்லைங்க நான் பக்கத்து பேஷண்டோட அட்டெண்டரா கூட நீங்க இருக்கலாம், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா லூசாயான்னு சொல்றீங்களே, நான் டாக்டர்னாரு. டாக்டர்னா ஏங்க டாக்டருக்கான அடையாளமே உங்ககிட்ட இல்லை, ஒரு கோட் இல்லை, ஸ்டெதஸ்கோப் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க டாக்டர் சொன்னா நான் எப்படிங்க ஏத்துக்கிறது? அதுக்கு நீங்க என்ன லூசான்னு கேட்பீங்களா? இப்படிதான் உங்களுடைய பிஹேவியர் சென்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு கோவம் வந்து போச்சு. கோவம் வந்து நான் பேசுறேன், நான் கேட்குறேன், நீங்க டாக்டர்ன்றீங்க, இந்த பாருங்க இங்க பக்கத்துல இருக்கிற நர்ஸுங்க யூனிஃபார்ம்ல இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அட்டெண்டர் யூனிஃபார்ம்ல இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் யூனிஃபார்ம்ல இருக்காங்க, நீங்க டாக்டர்ன்றீங்க, ஒரு கோட்டும் கிடையாது, தோல்ல ஒரு ஸ்டெதஸும் கிடையாது, எப்படிங்க உங்களை டாக்டர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த நர்ஸுங்களாம் நீங்க கேட்கறது கரெக்ட் தான், நீங்க பேசுறது ரைட் தான், அவர் வந்து ஒரு பயிற்சி டாக்டர் கூட கிடையாது, அவர் ஒரு பயிற்சி டாக்டர், அப்படி வந்து இருக்கும்போது என்ன எப்படிங்க லூசுன்னு கேட்கலாம்? இதுதான் ஒரு பயிற்சி டாக்டருக்கு கற்றுக் கொடுக்குற முறையா அப்படின்னு கேட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி அவர் கேட்டாரு, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவோம், நம்ம லூசா இல்லையாங்கிறத கடவுளுக்கு தெரியும், நம்ம வந்த வேலை என்ன தொண்டு செய்யறதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேங்க. அப்போ வந்து பேஷண்ட்டை மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கொண்டு போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன். ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு உட்காருமா, அங்கே ஒரு நண்பர், எனக்கு பழைய நண்பர் வந்திருந்தார்.
அவரெல்லாம் பேர்லாம் சொல்ல வேணான்ட்டார். அவர் தன்னை அடையாளமே படுத்திக்க விரும்பல. அதனால அந்த நண்பர்கிட்ட என்ன சாமி இங்க வந்திருக்கீங்க? இல்லைங்க ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு வந்திருக்கான். இது மாரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்தேன். இதுக்கிடையில ஒரு டாக்டர் என்ன லூசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, யாருங்க அது உங்களை போய் சொன்னது? விடுறதில்ல வாங்க அப்படின்னு சொல்லி யாருன்னா, அந்த நேரம் பார்த்து சடனா அந்த டாக்டர் பர்ட்டிகுலர் டாக்டர் அந்த ஸ்கேன் சென்டருக்கு வந்துட்டார். அப்ப ஸ்கேன் சென்டர்ல வந்து இவர் தாங்க என்ன லூசுன்னு சொன்னாரு அப்படின்னு என் நண்பர்கிட்ட சொன்னேன். அப்படியா உள்ள போயிட்டு வெளியே வரட்டும் சொல்லி வெளியே வர வரைக்கும் காத்திருந்து அந்த நண்பர் ஏங்க அவர் வயசுல பெரியவர் நிறைய தொண்டு செஞ்சுக்கிட்டு நாங்க பல ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் போய் தகாத வார்த்தையில எதுக்குங்க பேசுறீங்களாமே அப்படின்னு அவர் கேட்டார். ஆமா இவர் லூசுன்னு சொன்னாருங்க நான் சொல்றேன். ஆமா லூசுன்னு சொன்ன நான் இப்ப என்ன அதுக்கு என்ன அப்படின்னாரு. ஏங்க நாங்க கேட்குறோம் அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமா நான் பேசுனதுதான் பேசுவேன் தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என் நண்பர் கேட்குது. உடனே அவருக்கு 2 பேருக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதம் உடனே என்ன பண்றாரு, மேல இருந்த ரத்தத்தை எடுத்து அந்த நண்பர் மேல இன்னொரு பேஷண்ட்டை தொடச்சிட்டு ரத்த கரையோட வந்துக்கிறாரு. சிடி ஸ்கேன்ல ஆக்சிடென்ட் ஆகி வந்த பேஷண்ட் மேல ரத்தம். அந்த ரத்தத்தை இவர் தொடச்சிட்டு கையில இருந்த ரத்தத்தை எடுத்து என்னுடைய நண்பர் மேல பூசிட்டார். அதான் இவர் பார்த்தோன்னே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என் நண்பருக்கு. இனிமே வந்து இந்த ஆளை விடக்கூடாது, இந்த டாக்டரை விடக்கூடாது, இனிமே உங்களுடைய பிரச்சனை இல்லை, இது இதுக்கப்புறம் ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நண்பர் அவர் நிறைய அறிமுகமானவர், பெக்யூலியரு, அது வந்து நிறைய விஐபிகளோட தொடர்பு இருக்கிற ஒரு பர்சன். அந்த ஆள்கிட்ட போயிட்டு ரத்தத்தை பூசினவொன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகிட்டு இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டீன்கிட்ட பேசுகிறேன், மற்ற ஆள்கிட்ட பேசுகிறேன், கலெக்டர் பேசுகிறேன், அப்படி இப்படின்னு ஆள்கிட்ட பேசினா அவர் காராமன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசினாரு. அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அந்த சிடி ஸ்கேன்ல இருந்து ஒரு ஷீட்டு ஷீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்துன்னு போய் வார்டில் கொடுத்துருங்க சாமின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், வார்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரஸ்ட் வச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இறந்து போனால் அதுக்கான சான்றிதழ்கள் ஃபோட்டோ எல்லாம் ஒரு ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படி பண்ணலாமே சொல்லிட்டு அந்த ஓபி ஷீட்டையும் அந்த ஷீட்டையும் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கோம். ஃபோட்டோ எடுக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வார்டுலேருந்து நாங்கள் வார்டுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வார்டுலேருந்து உள்ளே வந்து வெளியே வந்த அந்த பொண்ணு வந்து பொண்ணு பேர் அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த பொண்ணு பேர் ஜனனி அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னதுன்னா சரிண்ணா அந்த பொண்ணு திடீர்னு எங்ககிட்ட வந்து எந்த கேள்வி இல்லாமல் எந்த பதில் சொல்லாமல் வெடுக்குன்னு அவர் நண்பர் கையில் இந்த ஷீட்டை பிடின்னு போயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏமா அப்படி பிடின்னு போறேன் அப்படின்னு கேட்டேன். ஷீட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எப்படி எடுப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஷீட்டு எங்ககிட்ட வந்ததே தப்பு அப்படின்னா கொடுத்துருக்கவே கூடாது. அது ஃபோட்டோ நாங்கள் என்ஜிஓ அதுக்கான ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபைல் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நாங்களே கொடுத்துட போகிறோம். கையில் இருக்கிறது வெடுக்குன்னு வந்து பிடின்னு போகிறா என்னம்மா மரியாதை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணி பேசி நான் சொன்னேன், மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கிடையிலன்னா அவர் பெரிய ஆள், அவர்கிட்ட போயிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து அவர் தேவையில்லாத கான்ட்ரவர்சியாக பெரிய பிரச்சனை ஆகிடும், சாரி சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோம் நாங்கள், வானா விட்டுடு அப்படின்னு சொன்னால் நீ தான் என்கிட்ட மன்னிப்பு வேணும். ஏம்மா நீ பேத்தி வயசுல இருக்கிற என்கிட்ட, எனக்கு ஒரு பேத்தி வயசுல நீ இருக்கிற, நான் எதுக்குமா உங்கள்கிட்ட மன்னிப்புக்கணும், நாங்கள் என்னமா தப்பு செஞ்சோம், தகாத உடவு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு நோட்டீஸ் போடுங்க, இப்படிலாம் வரவங்க இருந்துக்கணும், அட்டெண்டர் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு கேஷுவாலிட்டி போடுங்க. போட்டிங்கன்னா அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓஹோ இப்படிலாம் இருக்கணும் நடந்துக்கணும் போலுக்கு நாங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே வரலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுறோம். நாங்கள் வர்றது ஒரு சமூக சேவையோட ஒரு அட்டெண்டராக இருந்து ஒரு இறைவனுக்கு அடியாருக்கு தொண்டு யாருன்னே தெரியாது அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஆளுக்கு 2 பேரும் சேர்ந்து தானே தொண்டு செய்யணும். நீங்களும் நானும் சேர்ந்தாதான் சமூக ஆர்வலரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதானே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு 2 எல்லாருக்குள்ளார கான்ட்ரவர்சியா இருந்தா எப்படி காப்பாற்ற முடியும்? சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி அடியன் கொடுத்தேன். என்னன்னா ஒரு வேன்ல 8 பிரேதங்கள், ஒரே வேன்ல 8 பிரேதங்கள் வந்து கொண்டு வந்து அடக்கம் பண்றதுக்கு சுடுகாட்டுக்கு எமலிங்க சுடுகாட்டுக்கு வருது. அந்த 8 பிரேதங்கள் அடக்கம் பண்ண வந்த தம்பி எனக்கு தெரிஞ்சவன், என்னடா கண்ணு என்னடா தம்பி இப்படி பண்ணா, இது கம்மிங்க 8 பிரேதன்றது கம்மி, 15-18 கொண்டு வந்து அடக்கம் பண்ணிக்கிறோம். அப்படியா, இவங்களாம் யாரு, எப்படி இறந்தாங்க, அது என்ன நோய் வந்துச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒண்ணுமே தெரியல. எதை கேட்டாலும் தெரியாதுங்க, அவங்க கொடுத்தாங்க அடக்கம் பண்ண சொன்னாங்க, கொண்டு வந்து அடக்கம் பண்றோம், எங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சுங்க. அப்படி என்றால் உடனே பத்திரிகை செய்தி கொடுத்து ஒரு பத்திரிகையில தான் வந்துச்சு, மற்ற பத்திரிகையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பத்திரிகை வந்த செய்தி நாங்க போட மாட்டோம்னு மற்ற பத்திரிகைக்காரங்க சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஒரு பத்திரிகையினுடைய செய்தியை நான் வச்சிருக்கிறேன். ஆனா 8, 10, 15 இப்படி கொண்டு வந்து பிரேதங்களை கொண்டு வந்து அடக்கம் பண்ணும்போது அவர்கள் யார், எப்படி இறந்தார்கள், அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது, அவர்களுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கொடுத்தார்கள்,
போஸ்ட்மார்ட்டம் பண்ணார்களா, பத்திரிகை செய்து கொடுத்தார்களா? அன்னோன் பாடினா எந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட அன்னோன் பாடி? நிறைய கேள்விகளுக்கு மர்மமாக இருந்தது. அப்படி என்றால் இறந்து போனவர்கள் ஏன் சந்தேக மரணம் அடைஞ்சிருக்க கூடாது? சந்தேக மரணம் அடைப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அன்னோன் வந்துட்டாங்க, யாருன்னே தெரியாது, அட்டெண்டர் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னா அவர் நாளடைவில் அவருக்கு எந்த விதமான சிகிச்சைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு, எல்லா சிகிச்சையும் புறக்கணிக்கப்பட்ட பிறகு அவரை கொண்டு போய் அங்கே ஜோன் பகுதியாக பிரித்து வச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ப்ளூ ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன். இந்த ரெட் ஜோன் பகுதிக்கு போனால் அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ ப்ளூ ஜோன்லேருந்து சீரியஸ் ஆச்சுன்னா எல்லோ ஜோன் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ ஜோன்லேருந்து அதாவது ரெட் ஜோன் போனால் வராது, மேக்ஸிமம் வராது. எல்லோ ஜோன்ல இருந்து அடுத்தது வந்து என்ன செய்யணும், எந்த கேஷுவாலிட்டியோ அந்த கேஷுவாலிட்டி போடுவாங்க. இப்போ எலும்பு முறிவுமா எலும்பு முறிவு, டிபின்னா டிபிக்கு, சுகர்னா சுகரு, என்ன மாதிரி நோயோ அதுக்கு தகுந்த வார்டுக்கு மாற்றுவாங்க. அப்படின்றது தான் அங்கே நடைமுறையில் இருந்து. அப்போ நான் கேள்விப்பட்டதுன்னா, அந்த யாருமே இல்லாத கடைசி தருவாயில ரொம்ப கலீஜியாக பிழைக்கவே மாட்டார்னு இவங்களே மனசில் முடிவு பண்ணிட்டு ரெட் ஜோனுக்கு போயிட்டு கொண்டு போய் தள்ளிடுவாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். அங்கே எந்த வித சிகிச்சையும் கிடையாது. கத்தி 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 அடங்கிட வேண்டியதுதான். அடங்கின பிறகு எடுத்துன்னு போய் மார்ச்சுவலில் போட்டுருவாங்க. மார்ச்சுவலில் போட்டால் இவர் யார் எவருன்னு விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு வந்து டைம் வேணும். உடனே எல்லாம் எடுத்துன்னு போய் போலீஸ் வந்து அடக்கம் பண்ண முடியும். இப்படி நாளடைவில் சேரப்பட்ட பாடிகள், பிரேதங்கள் தான் இங்கே சுடுகாட்டுக்கு வருதுன்னு அந்த தம்பி சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அட்டெண்டர் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தனி மனிதனாக போகக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. தனி மனிதனாக யாரும் தனிப்பட்ட முறையில் அரசாங்க மருத்துவமனைக்கு தனி மனிதனாக சிகிச்சைக்கு போனால் 1 நாள்ல 2 நாள்ல ஓட இருந்தணும், வெளியில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு. இல்லைன்னா அட்டெண்டரே இல்லை, நமக்கு உதவியே இல்லை, காலகட்டம்னா அவங்க மனசில் முடிவு பண்ணிட்டு சரி நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சிடுச்சு. நிறைய சாதுக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, என் வயசு ஒட்ட இருந்தவங்களாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. எப்படி போனாங்க, எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, நிறைய பேர் தேடிட்டு வராங்க திருவண்ணாமலைக்கு. இவங்களை காணாம பார்த்தீங்களா, இவங்களை காணாம பார்த்தீங்களான்னு. ஏன் அவ்வளோ தூரம்? சிபிசிஐடி பல ஊர்லேருந்து கோர்ட் டைரக்ஷனோட இங்கே வந்து ஆட்களை காணாம, மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி தேடிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேன்வாஸ் பண்ணி உதவி பண்ணி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி 10 பாடி 15 பாடி கொண்டு வந்து அடக்க மாட்டீங்களே, தேடிட்டு வரவங்களோட உறவினர் கூட அதில் இருந்திருக்கலாம்ல. ரைட்டா இல்லையா நான் கேட்குறது? அப்படின்னா சாதுக்கள் பிரேதத்தை சாதுக்கள் தான் அடக்கம் பண்ணணும்னு நாங்கள் ஒரு கொள்கையோடு இருந்து நாங்கள் வந்து என்ஜிஓ இருந்துட்டு டீன் கிட்ட, காவல்துறை கிட்ட, கலெக்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் மனு கொடுக்குறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி காணாமல் போனவங்களாம் பட்டியல் லிஸ்ட் ரெடி பண்ணி யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னா இந்த பாருங்க உங்க ஆளுக்கு இருக்கிறாங்க, இல்லை செத்துட்டாங்க, இருக்கிறாங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து அதனுடைய இப்போ அவ்வளோ தூரம் ஏங்க போனோம், இங்கே வந்து அன்னோன் பாடி அடக்கம் பண்ணணும் லிஸ்ட்டு காவல்துறையில் சிபிசிஐடி போயிட்டு கேட்குறாங்க, யாரெல்லாம் இறந்து போனவங்க லிஸ்ட்டு காட்டுங்க, அதில் காணாமல் போனவர்கள் நாங்கள் தேடிட்டு வந்தாலும் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா மிக மிக குறைந்த அளவில் லிஸ்ட் கொடுக்குறாங்களாம் காவல்துறை. காணாமல் அடக்கம் பண்ண அன்னோன். ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அடக்கம் பண்ணதாக பேட்டி கொடுக்குறாங்க. 30 வருஷமா நான் இத்தனாயிரம் பிரேதங்களை அடக்கம் பண்ணேன். அவன் வயசே 37 தான். அப்போ 7 வயசுல அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பாடி அடக்கம் பண்ண வந்துட்டாங்களா? கேட்குமா கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. அப்போ நாங்கள் 20 ஆண்டு காலமாக, என்னுடைய வயசு 60, 40 வயசுல வந்து நான் இங்கே வந்து தொண்டு செய்ய வரேன்னு வச்சுக்க, சுமார் ஆவரேஜ். அப்போ வந்து நான் வந்து 20 ஆண்டு கால ரெக்கார்டை வந்து உடைக்கிறதுக்கு 30 வருஷமா நான் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் வந்தானா, அப்புறம் நம்ம அதை ஆய்வு பண்ணுமா பண்ண மாட்டோமா? இருக்கிற அதிகாரிகளை கேட்போமா கேட்க மாட்டோமா? அந்த 8 பாடி அடங்கனுடைய போட்டோவை எடுத்துட்டு போய் டீன் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். அவர் எந்த ஊர்ல நடந்தது, எங்க நடந்தது, எப்போ நடந்ததுன்னு கேட்க. ஏங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல, உங்க மருத்துவமனையில, உங்க இடத்துல இருந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்ச்சூர்லேருந்து இத்தனை பாடி வெளியே வந்துட்டு இருக்குது, பேப்பர் செய்திங்க, பேப்பர்ல வந்து செய்திங்க உங்ககிட்ட காட்டுறோன்னே உடனே எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த இது அங்கே நடந்த சம்பவங்கள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த இதுவும் கொடுக்குறோம். விசாரிச்சாங்க. நானும் என் நண்பரும் போயிட்டு டீன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. சரி 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க.
2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இடைப்பட்ட காலத்துல 10 to 12 விசிட்டர் ஹவர்ஸ், டாக்டர் விசிட்டர் ஹவர்ஸ்ல நீங்க கம்பல்சரி இருக்கணும்னு சொன்னாங்க. சரி ரைட் ஓகே, ஒரு நாள் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு டாக்டர் விசிட்டிங் ஹவர்ஸ்ல போய் நிக்கிறேன். என்னங்க ஒரு பேஷண்ட்டுக்கு என்னங்க சுச்சுவேஷன் வந்து அப்படின்னு கேட்டா, அட்டெண்டருக்கு டாக்டர் வரல. டாக்டர் அதுக்குள்ள விசிட்டிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டார். யாரோ ஒர்க்கரு ஸ்டாஃப் நர்ஸ்னு ஒரு மேல் நர்ஸ் வந்தாப்புல. என்னங்க அவருக்கு பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசணும் பார்க்கணும், எனக்கு எதுக்குங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன்ல, டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு, கீழே இருப்பார், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல, டாக்டர் நான் பார்க்கணுன்னே, இல்லைங்க நான் கேட்டு வரேன் இருக்கேன்னு கீழே போயிட்டு வந்தார். கீழே போயிட்டு வந்தவொடனே என்ன சொன்னார், நீங்கள் 24 மணி நேரம் அட்டெண்டர்ன்றீங்க, பேஷண்ட் கூட 24 மணி நேரம் இருக்கணும். ஐயா நான் என்ஜிஓ, அவருக்கு உறவினரோ அல்லது சொந்தக்காரங்களோ எந்த வகையிலும் கிடையாது. அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுடைய கடமை, உங்களோட சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோம். வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், மற்ற அவர் வந்து உடம்பை தொடச்சி க்ளீன் பண்ணி கழுவி குளிப்பாட்டி இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். துணிமணி இல்லைன்னா துணிமணி கொண்டு வந்து கொடுக்குறோம். பால் பிரெட்டு தேவையான அளவுக்கு கொடுக்குறோம். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி மதியானம் சாப்பாடு 2 வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைக்குது. இப்படிலாம் தான் எங்களால் ஹியூமனாக நாங்கள் வந்து ஒரு மனித நேயத்தோட உதவி செய்ய முடியும். ஆனால் மருத்துவம் என்பது நீங்கள் தான் செய்யணும். சரி அப்படின்னா அவர் வந்து நீங்கள் வந்து நாளிலேருந்து வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்னா, அட்டெண்டர் நான் என்ஜிஓ, என்னை வரவேணான்னு சொல்றதுக்கு யாருடைய ஹாஸ்பிட்டல், யார் அப்பா விட்ட ஹாஸ்பிட்டல் இது? என்னை வரவேணான்னு சொல்றதுக்கு நான் அட்டெண்டர் கார்டு வச்சுக்கிறேன். நான் டெய்லி வந்து ஒரு வேலைக்கு வந்து 2 வேளை உணவுக்கு கொடுக்குறேன், அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறேன், உடம்ப தொடச்சி விட்றேன், க்ளீன் பண்ணுறேன், குளிப்பாட்டுறேன், டாய்லெட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சு டாய்லெட்டை கழுவி விட்டுட்டு வரேன். இவ்வளோ வேலைகள் நான் செய்கிறேன். 4 நாள் 3 நாள் டாய்லெட் போல என்னாரு, ஒருத்தராக கூப்பிட்டு போயிட்டு அவர் டாய்லெட் இட்டு போய் உட்கார வச்சு இட்டு வர முடிஞ்சுதா? அடியன் போனேங்க, அடியன் போய் டாய்லெட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு டாய்லெட் போகிற வரைக்கும் இருந்து அவரை கழுவி விட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து பெட்டில் சேர்க்குறேன். இதெல்லாம் மனிதநேயம் இல்லையா? அங்கே இருக்கிற மேல் நர்ஸ் அதை செய்யக்கூடாதா, செய்ய முடியாதா? நான் அங்கேருந்து வந்து தான் செய்யணுமா? என்னங்க இது? அப்புறம் வந்து ஃபோனில் டெய்லி ஒரு நம்பரில் புது நம்பரில் வர வேண்டியது, வந்துட்டு நீ வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கணும், 24 மணி நேரம் இருக்கணும். அப்புறம் என்ன, திடீர்னு அடுத்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும். அவர் என்ன, அவருக்கு அடிபட்டுருது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும் ஏது செய்யணும் எதுவுமே தெரியாம பிளைண்டா வந்து ஆப்ரேஷன் பண்ணா எதுக்காக ஆப்ரேஷன்? எலும்பு முறிவுக்கு கண்டதுக்கெல்லாம் ஆப்ரேஷனா? எனக்கு ஒன்று தாங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு காருக்காரன் ஓங்கு ஒலக்கூர்ன்ற ஊர்ல வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒலக்கூர் ஊர்ல ஆக்சிடென்ட் ஆகி இந்த காலு மூட்டே பிளாஸ்டிக் மூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பிளாஸ்டிக் மூட்டெலாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச இந்த வேலூர் பக்கத்தில் ஓங்குப்புன்னு கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் இருக்கிறார், அவர்கிட்ட சொன்ன, சாமி எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருங்க, நாங்கள் வந்து உங்கள் காலை சரி பண்ணிடுறோம். நாங்கள் அதேமாரி 15-20 நாள் கழிச்சு இவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு கால். வந்தாங்க ஓங்குப்பத்துலேருந்து, சாமி முறிச்சு கட்டணுமா நேராக வச்சு கட்டணுமா? எப்பா முறிக்காதடா சாமி, ஏற்கனவே நான் ரொம்ப நரக வேதனை பட்டுனுங்கிறேன், நீ வேற முறிச்சு வீசி கட்டி கூடாமல் போயிடுச்சா, வம்பா போடுது, நேராக வச்சு கட்டுன்னு சொன்னேன். அப்போ நேராக வச்சு கட்டி 15 நாளுக்கு அப்புறம் அடுத்த கட்டு போட்டாங்க. அதுக்கு உண்டான மருந்துகள், உணவு சாப்பிட்றதுக்கு பச்சைலை கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு எண்ணெய் கொடுத்தாங்க. 15 நாளில் மறுக்கட்டு பிரிச்சிட்டோம். 2வது கட்டு போட்டாங்க, அது ஒரு 10 நாள் ஓடிச்சு, ஒரு வாரம் 10 நாள் ஓடிச்சு. 2வது கட்டுக்கு அப்புறம் லைட்டாக வாக்கர் வச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ஸ்டெம்ப் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஓடுற பஸ்ஸில் ஏற, ஓடார பஸ்ஸில் இறங்குறேன். அப்போ நாட்டு மருந்து நாட்டு வைத்தியத்து மேலே நம்பிக்கை கிடையாதா எங்களுக்கு? எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்? தொட்டா சர்ஜரினாக்கா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பேஷண்டோட அட்டெண்டர் வீட்டுக்காரு, அந்த அம்மா வந்து குழந்தை பேர் மகப்பேறு பெற்று குழந்தை பெற்றுட்டு வீட்டுக்காரர் வந்து அவர் போதையில தான் இருந்தார். ஆனால் அவர் பேசுறதெல்லாம் சரியா பேசுறாரு. என்ன பேசுறாரு, யோ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொம்பளைக்காக நார்மல் பிரசவம் பார்த்தீங்களாயா? ஒரு பொம்பளைக்காக நார்மல் பிரசவம் பார்த்தீங்களா? எல்லாரும் கீச்சு போடுறீங்க, எதுக்கே அது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவர் போதையில பேசுறதுனால தெளிவா இருக்கிறார். தான் பொண்டாட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்குறாரு, அழுகுறாரு, என் பொண்டாட்டி டாய்லெட் போகணுன்றா, அவசரப்படுறா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் அவளால் நடக்க முடியல, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா ஈட்டுட்டு போய் டாய்லெட் போயிட்டு கொண்டு வந்து விட்டுடுவேன் அப்படின்னு அழுகுறாரு இந்த மனுஷன். எனக்கு தெரியாது அந்த வார்டுக்கு போ, எனக்கு தெரியாது இந்த வார்டுக்கு போ, எனக்கு தெரியாது இந்த வார்டுக்கு போனா அந்த ஆளை அழகழிச்சதை நான் நேரடியாக பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேஷுவாலிட்டியில் நடக்குது. நான் வந்து என்னை வரவானான்னு சொல்லிட்ட பிறகு நான் எப்படி 24 மணி நேரம் அவர் கூடவே இருப்பேன்? நாளிலேருந்து நீ வராத,
அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் வேற நம்பர்ல இருந்து போட்டு நீங்க வரமாட்டீங்கன்னா எப்படி வர முடியும்? முத நாளே என்னை இரிட்டேட் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் எப்படி வரும்? யாரான இப்ப எனக்கு என்ஜிஓ எனக்கே இந்த நிலைமைனா ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு சம்பளத்துக்கு கொண்டு வந்து போட்டு எப்பா நீ பாத்துக்கடா, உங்க அப்பா மாதிரி பாத்துக்கடா, உங்க சகோதரன் மாதிரி பாத்துக்கடா அப்படின்னு சொன்னா அந்த கூட இருக்கிற ஆளுக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் இருக்க மாட்டான். ஏன்னா எனக்கு மரியாதை இல்லைங்க, நீ வர வேண்டாம் வெளியே போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் எப்படி வான்னு வெவ்வேறு நம்ம கூட்டு த்ரெட்டிங் பண்றது. அப்புறம் லாஸ்டா என்ன கண்டிஷன் நடந்ததுன்னா 2 நாள் முடி அந்த பேஷண்ட் கொஞ்சம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சிட்டார் பெரிய குப்பை. அவர்கிட்ட நான் பேசுறேன் கொள்றேன், என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க, இருப்பா இந்த கட்டு பிரிச்சுட்டோம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு. அப்ப அவர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியான்னு போய் கேட்டிருக்கிறாங்க டாக்டர்ஸ். ஐயோ சாமி, அவர் வந்து ஒரு சைல்டு கேரக்டர். நான் அப்பயே ஆரம்பத்தில் சொல்லிட்டா அவர் ஒரு சைல்டு கேரக்டர். அவர் வந்து குணம் இன்னும் முழுமையா அவர் வந்து ரிப்பீட் ஆகல, முழுமையா அவர் நினைவுக்கு வரல. ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க நானும் கொடுக்கறத அதை வச்சுக்கிட்டு அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற. இவ்வளோ பெரிய காயம், பெரும் காயம் இந்த இடத்துல நான் போட்டோ வச்சிருக்கிறேன், எடுத்து காட்டிருக்கேன். காயம் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு டீன் சொல்றாரு. இவ்வளோ பெரிய காயம் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீன் முதல்வர் சொல்றாரு. ஆனா முதல்வர் சொல்லி கூட இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பேஷண்ட்டை ஆப்ரேஷனுக்காக கையெழுத்து கேட்டிருக்கிறாங்க. ஐயா நான் படிக்க தெரியாதவன், எழுத படிக்க தெரியாதவன், நான் கையெழுத்துல எனக்கு போட தெரியாதுன்னா இவங்க வலிக்கட்டாயமா வலியுறுத்தி கை நாட்டு வாங்கியிருக்கிறாங்க. எதுக்காக? ஒரு படிக்க தெரியாத ஆள்கிட்ட என்ன காரணம் தெரியாத அதிக அளவு சுயநினைவு குறைந்த அளவுக்கு இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு, சுயநினைவு குறைந்து இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு கைரேகை நீ எதுக்கு வாங்கணும்? ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டாருன்றதுக்கு ஒரு கைரேகை. ஆமா, அதை தான் நாங்களும் சொல்லினுக்கிறோம், ஆப்ரேஷன் வேண்டான்னு தான் சொல்லினுக்கிறோம். ஆப்ரேஷன் வேண்டான்னு நம்ம உங்க பேஷண்ட்டே சொல்லிட்டாரு, அதனால நான் கைரேகை வாங்கிட்டேன். அப்ப ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னா அதுக்கும் கைரேகை வாங்கியிருப்பல. அப்ப டெத் ஆயிட்டாருன்னா நாங்க உங்க பேஷண்ட் கிட்ட கைரேகை வாங்கிட்டு தான் நான் ஆப்ரேஷன் பண்ணா ஆப்ரேஷன் ஃபெயிலியர், பேஷண்ட் டெத்து, ஆப்ரேஷன் சக்சஸ் சொல்லுவீங்களா? ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவீங்களா? இதுதான் உங்களுக்கு மருத்துவம் சொல்லி கொடுத்த லட்சணமா? எதுக்கு ஒரு ஆள்கிட்ட அட்டெண்டர் இல்லாத நேரத்துல கைரேகை வாங்குவீங்க? அட்டெண்டர் வரக்கூடாதுன்னா அவங்க வந்து கைரேகை வாங்கி எதனா பண்ணி ஏன் பழிய வந்து என் பேர்ல போறதுக்கா? இதுக்கு அறுவை சிகிச்சைக்கான அவசியமே இல்லை, அதற்கான இல்லை. இப்ப வந்து நடக்க கால் ஊனி நிக்க ஆரம்பிச்சு, வாக்கர் கொண்டு போய் கொடுத்தோன்னு நிக்க ஆரம்பிச்சாரு. அவரை வந்து ஸ்ட்ரெச்சர்ல வீல் சேர்ல வச்சுன்னு போயிட்டு டாய்லெட்டை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். திருப்பி எழுந்து உட்காடுறாரு, டாய்லெட்ல இருந்து வந்து உட்காடுறாரு, வீல் சேர்ல மறுபடியும் தண்ணி வந்து பெட்ல விடுற. இப்ப ஏற்பட்ட ஆளுக்கு எதுக்கு ஆப்ரேஷனு? அதாவது எதை போனாமுட்டித்தனமா ஒரு மருத்துவத்தை பண்ணக்கூடாது, அடம்ட்டா எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எனக்கு எதிர்ப்பாக என்ன வந்து வச்சுக்கிட்டு பேஷண்ட்டை பழிவாங்க கூடாது, என் மேல கோவத்தை வந்து பேஷண்ட் மேல காட்டக்கூடாது. நான் ஒரு அட்டெண்டர், என்ஜிஓ, எனக்கு பல வேலைகள் ஓட்டுரிமைக்காக ஆட்களை சேர்த்துட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தாக்கா எனக்கு வந்து அன்னோன் பாடி அடக்கம் பண்றதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு பாடி 2-3 பாடி வந்து மார்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லி அந்த ஸ்டேஷன் போயிட்டு வரணும். இந்த பக்கம் போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக ஓட்டு லிஸ்ட்டுக்கு சாதுக்கள் கிட்ட ஒரு பக்கம் நலவாரியம் கேட்டு அது பக்கம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறார். 9 கோபுரங்கள் அதாவது கிரிவலத்துக்கு வெளியில இருக்கிற ரிங் ரோடு, நகருக்கு வெளியில இருக்கிற ரிங் ரோட்ல 9 கோபுரங்கள் 270 அடி ராஜகோபுரம் அண்ணாமலையாருக்கு வைக்கணும். அது ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அது ஒரு பக்கம் நிலுவையில் இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துல போயிட்டு நான் வந்து நீதிமன்ற வழக்கு ஜெயிச்சு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு தலையில அடிச்சு வேலை வாங்கணும். அதிகாரிகளுக்கு நான் வேலை செய்ய ஆள் இல்லை, வேலை வாங்குற ஆள் நான். அதிகாரிகளை மக்கள் சேவை செய்யுங்க, நீங்கள் மக்கள் சேவகர்கள். நீங்க அதிகாரிகளா இருந்தாலும் மக்களுக்கு சேவகர்கள். நீங்க வேலை செய்யுங்க, அவங்களுடைய கடமையை ஞாபகப்படுத்துறது தான் நான் என்ஜிஓ. ஒரு என்ஜிஓட கடமை என்ன? நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா மக்களுக்கு சேவை செய்யணும். சேவை செய்யறதுக்கு இடைஞ்சலாக யாராக இருந்தாலும் அவர்களை அரசாங்கத்துக்கு அடையாளம் காட்டணும். அதுதானே என்ஜிஓட கடமை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றதுனால தான் நான் உங்ககிட்ட இதை முன்வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, கருத்து என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. இப்ப பெரிய குப்பன் வந்து நலமாயிட்டு வராரு, அது அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. அவர் குணமடைஞ்சு வந்தாருன்னா பெருமை யாருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு தான், டீனுக்கு தான், அந்த மருத்துவர்களுக்கு தான், அந்த நர்ஸுங்களுக்கு தான்,
அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் பெருமை. இதுல எங்களுக்கு என்னங்க இருக்குது? நல்ல சேர்த்தோம், கொண்டு போய் சேர்த்தோம். அப்படியே என்னால் சேர்த்தது யாரு? அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, போலீஸு சேர்த்துச்சு, நான் உதவி செய்யறேன். டிஸ்சார்ஜ் பண்ண யார் செய்யணும்? யார் அட்மிட் போட்டாங்களோ அவங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதான முறை. நான் தொண்டு செய்யறேன். என்ன டெய்லி வெவ்வேறு நம்பர்ல கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணு இல்லைன்னா ஆபரேஷன்ல கையெழுத்து போடு. என்ன இது? அங்க ஹாஸ்பிட்டல் நடக்குது. அரசாங்க இயந்திரங்கள்ல ஒரு கேம்பஸ் ஹாஸ்பிட்டல், ஒரு காம்பஸ் மாதிரி ஒரு வீல் இருக்குன்னா அதுல சக்கரங்கள் இருக்குன்னா அந்த சக்கரத்தை ஒரு சக்கரம் மருத்துவமனை. அரசு இயந்திரங்கள்ல அவங்க அதை பொறுப்பு உணர்ந்து செய்யறாங்களா? கடமை உணர்ந்து செய்யறாங்களா? மாசம் ஆனா கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரியாவது வேலை செய்யணும். ஒருமையில பேசுறது முதல்ல நிறுத்தணும். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அது இல்லையே. ரெஸ்பான்சிபிள் இல்லாத இடத்துக்கு அட்டெண்டரா ஒரு என்ஜிஓ எப்படி வருவான்? அப்ப இத்தனை மரணங்கள் அங்க சம்பவிச்சுன்னா இப்படித்தான். இப்ப எப்படி செத்தாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு பேர் எப்படி செத்துருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் நான் என்ன கேட்கிறேன், மருத்துவ அறிக்கை கேட்கிறேன். அந்த பெரிய குப்பனுக்கு மருத்துவ அறிக்கை கேட்டிருக்கிறேன். 2 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இதற்கெல்லாம் தீர்வு மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, கான்ட்ரவர்சியா பேசியோ கான்ட்ரவர்சியா பதில் சொல்லியோ ஒரு வியூஸ் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சேனலை ரன் பண்ணி நடத்தணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்லலை. அங்க நடக்கிற அநியாயங்கள் அட்டுழியங்கள் அனைத்தையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுதான் உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துறேன். நீங்க என்ன பதில் சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா திருவண்ணாமலை ஜிஹெச் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட மேலதிகாரிகிட்டயோ சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகிட்டயோ கலெக்டரேட்டையோ மந்திரிகிட்டயோ நீங்க நேரடியாக இந்த விஷயத்தை கொண்டு போங்க. இப்படிதான் நடக்குதாமே அப்படின்னு கொண்டு போங்க. உங்களை நான் காலில் விழுந்து கும்பிடுவேன். நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தது எதுக்கு? வந்த வேலையை பாருன்னா இது செய்யத்தான் வந்தேன் நானு. சாதுக்களுக்கும் அடியாளுக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்தான். இவங்களாம் எதுக்கு நீ ஓட்டு ஐடியா வாங்கிக்கிற? எல்லாம் திட்டு பசங்களா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் குடிகாரனாகிறாங்க, கஞ்சாவாக்குறாங்க. அது எனக்கு வேலை இல்லைங்க. அவர் சிட்டிசன், தே ஆர் ஆல் சிட்டிசன். அவன் ஓட்டு கேட்கறான். ஹோம்லெஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்க ஆணை. அதனால நான் அவங்களுக்கு ஓட்டு வந்து வாங்கி கொடுக்குறேன். கவர்மெண்ட்ல டைரக்ஷன் ஹைகோர்ட்ல வாங்கி கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே 360 பேருக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு 2000 பேர் வளர்ந்துருக்குது. மீண்டும் நான் அந்த கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. என்ன நினைச்சிட்டு என்ன அரசாங்க இயந்திரங்கள் இயங்கிட்டு இருக்குது? இதெல்லாம் வெளியே போனா எல்லாரும் ஃபுல் கரப்ஷன் சொல்லுவேன் நான். ஒழுக்கம் இல்லாததே ஒரு கரப்ஷன் தான். நீ பணம் வாங்கினா கரப்ஷன் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத நடைமுறை பிஹேவிங் சென்ஸ் இல்லாம இருந்தாலே அதுவே கரப்ஷன். அதான் லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்லாம் நாங்கள் யாரும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து குற்றம் சாட்ட விரும்பலை. நீ முதல்ல பிஹேவிங் சென்ஸ், ஒழுக்கம் இல்லாத உன்னுடைய கடமை தவறுதல், அதுவே கரப்ஷன் தான். எத்தனை உயிர்கள் நம்பி வருதாங்க ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு? எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்தாரானா? எல்லாரும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்களா? ஏழை பாழைங்க, நடுத்தர வர்க்கங்கள், இல்லாதப்பட்டவர்கள், தினக்கூலிகள் அவங்க தாங்க வராங்க ஜிஹெச்சுக்கு. அவங்களுக்கு தாங்க நம்ம தொண்டு செய்யணும். அதுதாங்க அரசு பொது மருத்துவமனைன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு தாங்க இலாக்கா இருக்குது, அதுக்கு தாங்க தனி மந்திரி போட்டிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அப்ப இங்க ஆரம்பிச்சு ஒரு கீழே இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற தப்பு செஞ்சு அந்த தப்பு ஊர்ஜிதம் ஆயிட்டா ஒட்டுமொத்த மந்திரி வரைக்கும் இந்த முதல்வர் வரைக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு. சிஎம் வரைக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு இடத்துல தவறு நடந்தா அதெல்லாம் பொறுப்பை உணர்ந்து நாங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். நீங்க பொறுப்பை உணர்ந்து செய்யுங்க, உங்க கடமையை செய்யுங்க. மனித உயிர்களை மனித உயிரா நினைங்க, இதுவா நினைக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனை என்பது கேலி கூத்தா இருக்குதுங்க, தினசரி காட்சி. அதனால நாங்க போக விருப்பப்படலை. நான் வரலையே, வரமாட்டேன்னு எப்படி வருவாங்க? நிமிஷத்துக்கு ஒரு காட்சி நான் பாக்குற இடத்துல என் மனசாட்சி அங்க இடம் கொடுக்கல. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு முடியாம இருக்கிறோமேன்ட்டு. அது தட்டி கேட்கற அதிகாரம் என்கிட்ட கிடையாது. நான் எப்படி வருவேன் அந்த இடத்துக்கு? நான் எப்படி போவேன்? இந்த ஜிஹெச், இப்ப இருக்கிற ஜிஹெச் உருவாவதற்கு அடியேன் வந்து ஒரு காரணமா இருந்தேன். அடியேனும் ஒரு காரணமா இருந்தேன். 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோயாளியை கொண்டு போய் பழைய ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். ரொம்ப சிக்கான ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ வந்து ஒரு மருத்துவர் அவசர சிகிச்சையில இருக்கிறாரு.
அவர்கிட்ட போய் சொல்கிறேன், வெயிட் பண்ணு, ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்கிறேன்ல, அவசர சிகிச்சை, அதுவும் தான் எமர்ஜென்சி, சரிங்க வெயிட் பண்ணுறேங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் அங்கே வந்துட்டார், டாக்டர். அவர் ஆன்மீக சிந்தனை உள்ளவர், ஆன்மீக. என்ன சாமி இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இது மாதிரி பெரியவர் ரொம்ப சீரியஸாக வந்திருக்கிறாருங்க, அவர் தான் உள்ளங்க, உள்ள ஒரு பாய்சன் கேஸ் வந்துருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுறேன், வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அந்த வரன்ட்டார். சரிங்க சார், நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சார். அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு இந்த வைத்தியர், பெரியவரா வா வா அப்படின்றாரு. நிறைய வாழன்றாரு. அவரு அந்த நாள் சாமி மரியாதை சொல்லிட்டு போறாரு. அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. யார் நம்ம போவோம், மரியாதை கொடுக்குற டாக்டர் வாக்கு கொடுத்துட்டு இருக்கிற வெயிட் பண்றாங்க சார். அவரு உள்ள போயிருக்கிறார் சார், அவர் கேஸ் முடிச்சுட்டு வரேன் சொல்லிடுவார் சார். அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சொன்னால இவர் என்ன பேசுறாரு, நீங்களா ரைடிங்கா, காய்கட்டில ரைடு வரீங்களா, நீங்களா இப்ப காய்கட்டில பெரிய இது நடக்கும், உங்களுக்கு ரிட்டார்மெண்ட் கேட்டா பெரிய ஆளுங்க, காய் கேட்டா பெரிய ஆளுங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சார். எனக்கே ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க சாமி வண்டி அந்த வர வச்சு அவ்வளவுதான். யாரை பார்த்து ரவுடியாக மாறி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எப்படி பேசுவேன், வாழப்படான்னு பேச எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அடிக்க போயிட்டான். ஒரே கூட்டம் 10 வருஷத்துல 20 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம். அதுக்கு போனவன போலீஸ் எல்லாம் விடாட்டாங்க. என்ன பார்க்கணும் எனக்கு அப்ப கலெக்டர் நேரடியாக நான் மூவ்மெண்ட் பேசுவேன். இந்த சாமி சொன்னான்னு சொல்லிட்டு என்ன சாமி கேட்டாங்க. இந்த பேரு அவர் வந்து டாக்டர் வந்து எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுவாரு, உயிர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்றோம். அதுக்கு வந்து ரவுடியா சாமியாரா காய் கட்டு ட்ரெஸ்ஸை பற்றி ரிட்ராசத்தை பற்றி கேவலமா பேசுறது உயிரின அதிகாரம் இருக்குது. குடும்பத்தில் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ப்ளஸ் முடிச்சு வச்சேன் 5 வருஷம் ஆனா டாக்டர், ப்ளஸ் முடிச்சு 5 வருஷம் ஆனா டாக்டர். என் குடும்பத்தில் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க தெரியுமா? நாங்க டாக்டர் ஃபேமிலி இருக்காது தெரியுமா? அப்படியே போட்டு அடிக்க போட்டா போயிருக்காரு சாமி. நல்லா கேட்கறேன், ஒருத்தோட கலந்துக்கலாம் போவேன். அதனால நீ கேளு அவர் உற்சாகப்படுத்திட்டு போறாரு அந்த போலீஸ்கார். அதுக்கப்புறம் பெட்டிஷன் கலெக்டர் கொடுக்குறேன், ராஜேந்திரன் ஐஏஎஸ் அப்ப அவர்கிட்ட கொடுக்குறேன். உடனே அது என்கொயரி வருது. என்கொயரி வந்தவொடனே ராமலிங்க சூப்பரண்டர் தான் அது விசாரணை செய்யறாரு. நடந்து பூரா எழுதி கொடுத்தான். என்ன நர்சிங்க வாட போடான்றாங்க, யாரும் பப்ளிக்க வந்து பேசல, கண்ணாமலாம் திட்டாங்க, கண்டுபிடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தான். அவருடைய என்கொயரி வந்து இப்ப உடனே டாக்டர் சபையில இருந்து நர்ஸ் உடம்பத்துல ஆல்பத்துல நர்சுபத்துல உடனே மந்திரி வருகின்றது. அப்பதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, இங்கதான் மெடிக்கல் காலேஜ் ரெடி ஆயிடுச்சுல, அதுதான் உத்தரவு வந்துச்சுல, கட்டம் இல்லையா அதை கட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. உடனே மெடிக்கல் காலேஜ் ரெடி ஆயிடுச்சு, வந்துருச்சு. இன்னைக்கு மெடிக்கல் காலேஜா இருக்கு. அப்ப மெடிக்கல் காலேஜ் வருவதற்கு அடிப்படையில நானும் ஒரு காரணமா இருக்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா இன்றைய காலகட்டத்தில்? எல்லா இடம் அந்த வந்துச்சுன்னா சூழல் உருவாச்சு. நீங்களும் பயனடைய, நானும் பயனடைய, லட்சம் மக்கள் எனக்கு பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய புனிதத்தை காப்பாற்றுங்க. நான் சொல்ற தப்பாது. மருத்துவம் என்பது இறைவனுக்கு சமமானது. ஆனா இறைவனுக்கு கீழதான் இல்லைங்களா, இறைவனே கிடையாது. என் உடம்புல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் டாக்டருக்கு போயிட முடியுமா? அப்பப்ப அந்தந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ரெமெடி சித்த வைத்தியிலையும் மூலிகையிலையும் நான் வந்து அதை சரி பண்ணிட்டு 60 ஆண்டு காலம் கடந்துட்டேன். என் உடம்பு நான் வந்து 20 வயசு கூட வாழ தகுதியற்றவன். நான் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் என் உடம்புல இருக்கு. 20 வயசு கூட, ஏன்னா நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்க, பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க இறந்து போச்சு. நான் 62 வயசு தொட போறேன். நான் இருக்கிறேன். காரணம் என்ன? இறைவனுடைய அருள் மட்டும் இல்ல, அப்பப்ப எனக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை எனக்கு நானே செஞ்சுக்கிறேன். நீ நடக்கவே முடியாத நிலையில இருக்கிற, எப்படி நீ வண்டி ஓட்டுறன்னு கேட்கறாங்க, எப்படி நீ வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு கேட்கறாங்க. 62 வயசு தொடறேன். இறைவன் அருள் மட்டுமா? என்னுடைய முயற்சி என் உயிரை காப்பாத்திக்கணும்னு. அன்னைக்கு நான் கார்ல ஆக்சிடென்ட் போய் பிளாஸ்டிக் மூட்டு வச்சிருந்தா இன்னைக்கு நடக்கவே முடியாது. ஆனா நடக்கிறேன். ஓடுற பஸ்ல ஏறேன், ஓடுற பஸ்ல இறங்குறேன். அந்த அளவுக்கு என்ன நானே தக்க வச்சுட்டு இருக்கிறேங்க. அது போல மருத்துவர்கள் என்ன செய்யணும், செவிலியர்கள் என்ன செய்யணும், ஒர்க்கர்ஸ் என்ன செய்யணும், அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க தகுதியை காப்பாத்தி மக்களுக்கு தொண்டு செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க நல்லபடியா தொண்டு செஞ்சு நல்லபடியா ஒரு மருத்துவத்தை செஞ்சு ஒரு பல உயிரில காப்பாத்துறீங்கன்னா முதல் நாள உங்க காலில் நான் உயர்த்த தயாரா இருக்கிறேன். உங்களுடைய சேவையை பாராட்ட தயாரா இருக்கிறேன். அதே நேரத்தில் யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ அவர்களை
சுட்டி காட்டுவது இந்த என்ஜிஓவோட கடமை. அதுல நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தப்பா பேசியிருந்தா, தவறா பேசியிருந்தா நீங்களே என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது கடவுளாக இருந்தாலும் அந்த குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, நமச்சிவாயம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் பயணம், எமன் வரினும் நில்லேன் அஞ்சன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்க திட்டுங்க, அதுக்கும் உங்களுக்கு நான் பயனாக இருக்கிறேன். நீங்க திட்டத்துக்கு நான் உதவியா இருக்கிறேன், அதுக்கும் நான் பயனாக உங்களுக்கு இருக்கிறேன். திட்டுங்க, ஆனா நாகரிகமா திட்டுங்க. தப்பு இருந்தா அதை சுட்டி காட்டுங்க. அனாவசியமான கமெண்ட் போட்டு எங்களுடைய கோபத்தை நீங்க ஆளாகிறாங்க. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல, நல்ல கருத்துக்களை, இந்த அரசாங்கத்துக்கு செவிசாய்க்கக்கூடிய கருத்துக்களை, அந்த மருத்துவமனை அதிகாரிகள் தன்னை திருத்திக் கொள்வதற்கான கருத்துக்களை பதிவிடுங்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நமச்சிவாயம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றட்டும்.